பார்த்து வருகிறோம். திருச்சி அருகே 10 கிலோ நகை கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சமயபுரம் அருகே காரில் சென்றவர்களிடமிருந்து 10 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக இருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே 10 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ராஜஸ்தானைச் சேர்ந்த மங்கிலால் தேவாசி மற்றும் விக்ரம்லால் ஆகிய இருவரை தனிப்படையினர் கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரிடம் கேட்கலாம். பிரபாகர், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இந்த கடந்த 13ஆம் தேதி சென்னையைச் சேர்ந்த நகைக்கடை மேலாளர் நகையை விற்பனை செய்ய இந்த திண்டுக்கல் சென்றுவிட்டு மீண்டும் சென்னை திரும்ப கொண்டிருந்தார். அப்போது சமயபுரம் அருகே கார் வந்தபோது காரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அந்த காரில் இருந்த 10 கிலோ தங்க நகையை கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து சமயபுரம் காவல் நிலையத்தில் மேலாளர் புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணையானதை மேற்கொண்டு வந்தனர். குற்றவாளிகளை பிடிக்க எஸ்பி தலைமையில் செல்வ நாகரத்னம் அவருடைய தலைமை தனிப்படையானது அமைக்கப்பட்டது. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வட மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் பல்வேறு மாநிலங்களுக்கு, குறிப்பாக ஆந்திரா, பெங்களூர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சென்று தேடுதலில் ஈடுபட்டனர். போலீசார் கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராஜஸ்தானை சேர்ந்த இந்த மங்கிலால் தேவதாசி மற்றும் விக்ரம்லால் ஆகியோர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்களை போலீசார் தேடிய போது இருவரும் மத்திய பிரதேசம் அருகே பேருந்தில் சென்று கொண்டிருப்பதாக ரகசிய தகவலானது கிடைத்தது. அந்த தகவலின்படி அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் பேருந்தில் இருந்த மங்கிலால் தேவதாசி, விக்ரம்லால் இருவரையுமே கைது செய்து அவர்களிடம் இருந்த தங்க நகைகள், பணம், நாட்டு துப்பாக்கி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் இன்று தமிழகத்துக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகர்.